பாராமச்சு ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இப்போ இந்திக்காரனை பற்றி எந்த தகவலும் தெரியலன்றாங்க. அப்புறம் அடிமையாக உலகம் அடிமையாக போய்க்கிட்டு பார்த்துக்குங்க, பார்த்து கொள்ளாருங்க. சரியா? கொள்ளாருங்க. எவனையும் நம்பாதே. கட்சின்னு முதல் பைத்தியம் பிடிச்சதை விட்டுப்பட்டு நம்ம குடும்பத்தையும் முதலமைச்சர் எம்எல்ஏ அப்படின்னு சொல்லி நினச்சி பாருங்கள். நினச்சி பார்த்தாக்கா கட்சின்னு பைத்தியம் பிடிக்காதே. விஜய் பெரிய ஆள், எடப்பாடி பெரிய ஆள், ஓபிஎஸ் பெரிய ஆள் அப்படின்னு நினைக்காதே. அவன் சம்பாதிக்க ஆசைப்பட்றாங்க. நமக்கு வந்து 10 காசு செய்ய மாட்டாங்க. பார்த்து நம்ம குடும்பந்தே பெருசு, நம்ம குடும்பம் பெருசு, நம்ம வாழ்க்கை பெருசுன்னு நல்ல முறையாக இருங்க. சரியா? அந்த இந்திக்காரனுக்கு திருத்தணியில் இந்திக்காரனுக்கு வந்த நிலமை கண்டிப்பாக நமக்கு வரும். கண்டிப்பாக நமக்கு வரும். பார்த்துக்குங்க. சரியா? இல்லை கொஞ்சம் பயந்து கொஞ்சம் பிள்ளைய படிக்க வைக்கிறதுக்காக ஆக்கிறதுக்காக வந்து ஏன்னா இல்லாதவனுக்கு வந்து கண்டிப்பாக கஷ்டம் வந்து கட்சிக்கார என்ன பண்ணுவேன். அதெல்லாம் கொஞ்சம் பயந்துக்கிட்டு கொஞ்சம் வீடியோ போடுறத குறைச்சிக்கணும். ஏன்னா என் பிள்ளை படிக்கணும்ல, 2 பிள்ளைய நம்பியிருக்காங்க படிக்கிறதுக்காக. இந்த இந்திக்காரன் பிரச்சனை என்னன்னு தெரில. வீடியோ போடுறத பார்த்து இந்த வீடியோ போட்டு இந்திக்காரன் எங்கே ஓனியா கொலை செஞ்சீங்க, உனைய வெட்டின எங்கே ஓனியான்னு கேட்காம செய்யாமல் முடிஞ்சா நான் செய்யாமல் நேரடியாக நம்ம வந்து நம்ம மக்கள் கேட்டால் கேள்வி கேட்டால் கண்டிப்பாக பதில் சொல்லி ஆகணும். அப்போ வந்து அப்படி ஓகேமான விட்டு வீடியோ போடு. என்ன மற்றவன் தேவையில்லாமல் இந்திக்காரன் எங்கே ஓனியா வெட்டின எங்கே ஓனியா வீடியோ போடுறேன்னா அந்த வீடியோ போடுற மையத்தை வந்து என்ன செய்யுதுமா நிறைய வந்து எஸ்பிஎஸ்ல நின்று கேள்விகள், டிஎஸ்பி நின்று கேள்விகள். அப்போ நீ நல்லா ஆம்பளை. ஆனால் அடுத்த நம்ம தேசத்துக்காரன் வந்து அங்கேருந்து வெட்டு போட்டியாலும் உங்களுக்கு மனசு இருக்குது. ஆனால் வீடியோ சம்பாதிக்க பார்க்காம அவனுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்கண்ணா. நீ ஆம்பளை தானே வீடியோ போகிற ஆம்பளை தானே நீ ஒரு ஆம்பளை தான்றா வீடியோ போகிற ஆம்பளை தான்றா. இந்திக்கான வேண்டாக்கா நிறைய போய் டிஎஸ்பி நின்று கேள்விகள்றா. பொண்டைங்களா காசு சமைக்க வீடியோ போடாமல் நிறைய போய் அங்கே போய் கேளுங்கடா. பொண்டைங்களா வீடியோ போட அவன் செத்தாலும் பரவாயில்ல, இந்திக்காரி செத்தாலும் பரவாயில்ல, நம்மவே திருப்பி 2 கொலை பண்ணாலும் பரவாயில்ல. என்ன போய்க்கே இருக்கட்டும். வீடியோ போடுறத குறைச்சிக்கிட்டு என்ன முடிஞ்சா நல்லா அவன் இந்திக்காரை வந்து நம்ம இந்தியாக்காரன்னு தெரியுது. அப்போ வந்து நிறைய வீடியோ போடாமல் நிறைய கேட்க வேண்டியாண்ணா. டிஎஸ்சியில் கேட்க வேண்டியா நீங்கள்? அப்போ என்ன மாதிரி வீடியோ போடுற நீங்கள்? பார்த்துக்கோங்கண்ணா. அவன் பொழப்பு பாருங்க. அவன் செத்தான் போனேன் அதுக்கு தேவை கிடையாது. இப்படி பேசுகிற வீடியோ போடுறவன் என்ன தெரியுமா நிறைய போய் எஸ்பிஎல் அந்த கேள்விகள் நான் வச்சுருந்த கண்டிப்பாக உடனே மாதிரி என்னை கண்டிப்பாக திறமையை கேள்விப்பேன். நீங்கள் வந்து வீடியோ போடுற எப்படி என்ன வீடியோ சம்பாதிக்க வீடியோ போடுற நீங்கள் அந்த வீடியோ போடாதையா. சரியா? இந்த வீடியோ போடாதையா. நேராக எஸ்பிஎல் போலீஸ் என்ன நம்ம மாதிரி மனுஷன் தானே கேள்விகள் எங்கன்னு கேள்விகள் பாராமச்சு.